கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தில் தேவன் மோசேயோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையை தொடர்ந்து இந்த நேரத்தில் 20வது அதிகாரத்தில், யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்தில் அவர் ஒரு 10 கட்டளையை அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிறார். தேவனே தன்னுடைய விரல்களினாலே எழுதினதான இந்த 10 கட்டளை அவர் எழுதி அதை மோசேயினிடத்தில் கொடுத்து, மக்கள் இதை பின்பற்ற வேண்டும், இந்த உடன்படிக்கையை அவர்கள் மீறாமல் பாதுகாக்க வேண்டும். நம்ம எல்லாருக்குமே 10 கட்டளை நன்றாக தெரியும். அந்த 10 கட்டளைகளின்படி பார்க்கின்ற வேளையில் அந்த முழு 10 கட்டளையும் ஒரு மனிதன் கடைபிடிப்பான் என்று சொன்னால் தேவனை பிரியப்படுத்தக்கூடியவரான இருக்கிறான். முழு பிரமாணங்களையும் நியாய பிரமாணத்தையும் அவன் அதை பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறான். 10 கட்டளைகளிலே நீங்கள் மிக முக்கியமான கட்டளைகளை பார்க்கும் பொழுது, உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதுக்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட என்னையன்றி வேறே தேவர்கள் இருக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 10 கட்டளைகளிலே கொலை செய்யாதே, களவு செய்யாதே, இச்சை செய்யாதே என்று பல காரியங்கள் இருக்கிறது. சில நியமங்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் நன்மைக்கான காரியங்கள். இதை செய்ய வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கையை மோசேயின் மூலமாக தேவன் ஏற்படுத்துகிறார். அன்று ஏற்படுத்துகிறது இன்றைக்கும் நமக்கு நல்லதாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பின்பு அவர் இந்த 10 கட்டளையை தள்ளிவிடவில்லை, அதை ஏற்றுக்கொண்டு அதோடு கூட ஒரு புதிய கட்டளையையும் கொடுக்கிறார். உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி என்கிறதான ஒரு கட்டளையை கொடுத்து அந்த உடன்படிக்கையும் செய்கிறார். ஆகவே இந்த நாளிலே இந்த உடன்படிக்கையை பின்பற்றுகிற மக்களாக ஏதோ இஸ்ரவேல் மக்கள் தான் பின்பற்ற வேண்டும் என்பது அல்ல, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மோடு கூட செய்திருக்கிறதான இந்த உடன்படிக்கையை பின்பற்ற வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். அப்படி செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளை ஆண்டவரே, தொடக்கம் காலை முதல் இரவு வரை இந்த பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மிகுந்த சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.